ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து சாரி ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் அதை ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்லலான்னு இருக்கேன். இது நான் லைனிங் மெட்டீரியலை எப்படி கட் பண்ணேன்னு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ வெட்டி தச்சிருக்குது. ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் மேற்கொண்டு சொல்லலான்னு இருக்கேன். பாருங்கள், ஃபைனல் லுக் ரொம்பவே நல்ல ஃபினிஷிங்கோடு இந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 மீட்டர் எடுத்து லைனிங் சாரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு வெட்டி காட்டலான்னு இருக்கேன். இதுக்கு நான் 1 மீட்டரை நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கிறேன். அதாவது மடிப்பு பகுதி நம்ம பக்கமும் கரை பகுதி மற்ற பக்கமும் வச்சுட்டு கீழ் பகுதியில் அளவு ப்ளவுஸை நம்ம வச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 2 இன்ச்சும் 2.5 இன்ச்சஸ் மாதிரி இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 2.5 இன்ச்சஸ் விட்டுட்டு மேலே ப்ளவுஸை வச்சு இப்படி ஷோல்டரை மார்க் பண்ணிக்கொள்ளணும். மார்க் பண்ணினதுக்கு பிறகு இதிலேருந்து நம்ம கழுத்துக்கு 3 இன்ச்சஸ் நான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் 36 இன்ச்சஸ்க்கு அதாவது மெலிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் மாதிரி கழுத்துக்கு வச்சா போதும். அதாவது கொளுத்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 3 இன்ச் வச்சுக்கோங்க. கழுத்துக்கு 3 இன்ச் வச்சுட்டு ஷோல்டர் 6 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2.5 அல்லது 3 இன்ச்சஸ் நீங்கள் கழுத்துக்கு வச்சுக்கலாம். நான் எனக்கு 3 வச்சுருக்கிறேன். ஷோல்டர் 6 வச்சுருக்கிறேன். 6 வச்சதுக்கு பிறகு இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ அங்கனைக்கு இருந்து நம்ம கழுத்தோட உயரம் நான் கழுத்தோட உயரம் பேக் நெக்கு 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். பிறகு நான் இதை 8 இன்ச்சஸாகவும் மாற்றிக்குவேன். ஏன்னா பின் கழுத்து உயரமாக இருக்கணும்னா ஆம் ஹோல் 6 அல்லது 5.5 வச்சுக்கோங்க. அதாவது கொளுத்தவங்களாக இருந்தால் 6ம் மெலிஞ்சவங்களாக இருந்தால் 5.5 வச்சுட்டு அதில் நேராக ஒரு லைன் போட்டு இந்த ஆம் ஹோலில் 1 இன்ச்சஸ் மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வரும். 1.5 இன்ச்சஸ்னால் பேக்குக்கு வரும். பேக் ஆம் ஹோல் 1.5 இன்ச்சஸ். இது பேக் சைட் தானே நம்ம முதல்ல வெட்டுறோம். ஸோ அதனால் 1.5 இன்ச்சஸ் மாதிரி ஆம் ஹோலுக்கு வரைஞ்சிக்குங்க. இப்படி ப்ளவுஸை நல்லா இந்த மாதிரி நீட்டி போட்டுட்டு நீங்கள் 2 பக்கமும் ப்ளவுஸை அளந்து பாருங்கள். இந்த மாதிரி வச்சு சுருக்கமே இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து அளந்து பார்த்தீங்கன்னா 22 வந்திருக்கு எனக்கு. அதோட 2 பக்கமும் அரை இன்ச்சஸ் தையலுக்கு மாதிரி வச்சிங்கன்னா 23 நம்ம 2ஆக டிவைட் பண்ணால் 11.5 வரும். இந்த 11.5யோட நம்ம 2 இன்ச்சஸ் சேர்த்துக்குவோம். 13.5 மாதிரி நம்ம இந்த உடம்பு சைஸை மார்க் பண்ணிக்குவோம். 13.5 இங்கே மார்க் பண்ணிக்கணும். 11.5 நம்ம உடம்புக்கு அங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 13.5 வந்துருச்சு. கழுத்து 3, ஷோல்டர் 6, ஆம் ஹோல் 6 அந்த மாதிரி வச்சுட்டு பேக் நெக்குக்கு 1.5 வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்போ நெக் நீங்கள் 8 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 6 வரைஞ்சி காட்டியிருக்கேன். என்னென்னா முன்கழுத்துக்கு 6 வருங்கிறதுனால. இப்போ பாருங்கள், நான் திருப்பி ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்துக்கிறேன். இது பின் கழுத்து அப்படிங்கிறதுனால பின் கழுத்துக்கு ஒரு 2 இன்ச்சஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன். முன்கழுத்து 6 வச்சா போதுமானதாக இருக்கும். 6 அல்லது 6.5 வச்சுக்கோங்க. இப்போ 8 இன்ச்சஸ் எனக்கு பின் கழுத்துக்கு நான் வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வீ கட் மாதிரி போட்டுக்க போகிறேன். நெக் நான் இந்த பேட்டர்னில் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு வீ கட் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம ஓகே, இது இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஈஸியாக அவங்களுக்கு வெட்டுறது மெட்டீரியல்லையே. நீங்கள் இது ரொம்பவே ஈஸி. ரொம்ப அளவு எடுத்து ப்ளவுஸில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு அளவு ப்ளவுஸை போட்டிங்களா இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ என்னோடய ப்ளவுஸ் கீழ்ப்பகுதி 8.5 இன்ச்சஸ் வருது. 8.5 இன்ச்சஸுங்கெல்லாம் அதுக்கு 2 இன்ச்சஸ் நம்ம வச்சுட்டு 10.5 இன்ச்சஸ் மாதிரி கீழே வச்சுக்குவோம். வச்சுட்டு இதுக்கு மேலே 13.5 இன்ச்சஸ் பாடி சைஸும் கீழே 10.5 இன்ச்சஸ்க்கும் ஒரு நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நேர்கோடையும் நம்ம இந்த மாதிரி கழுத்து, ஆம் ஹோல், ஷோல்டர் எல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். ரொம்ப ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் நம்ம செய்யவே தேவையில்லை. 36 இன்ச்சஸ்க்கு மேற்பட்டவங்களுக்கு மாதிரியானவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். அதே 36 இன்ச்சஸ்க்கு குறைவானவங்களாக இருந்தால் நெக் ஒரு 2.5, ஷோல்டர் ஒரு 5.5, ஆம் ஹோல் ஒரு 5.5 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது நான் 36 இன்ச்சஸ்க்கு மேற்பட்டவங்கனால நெக் 3 அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 10.5 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு கட் மார்க் ஒன்று போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ இந்த கழுத்தை வெட்டிக்குவோம். 10.5 இன்ச்சஸில் 8.5 இன்ச்சஸ்க்கு கட் மார்க் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே மேலே 11.5 வரும். அந்த 11.5 நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் பின்பகுதி பேக் நெக். இது கீழே இருக்க மெட்டீரியலில் அதை அப்படியே நம்ம போட போகிறோம். அதை கொஞ்சம் நான் இப்போ திருப்பினேன், அதனால் வீடியோவில் அது இது ஆகிருக்கு. இந்த மாதிரி போட்டு இந்த கரைப்பகுதியில் இந்த மெட்டீரியலை அப்படியே நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு பாருங்கள், இப்போ மடிப்பு பகுதி அந்த பக்கம் போயிடும், கரைப்பகுதி இந்த பக்கம் வந்துடும். இப்போ இதில் அப்படியே பேக் சைடை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு பின் கழுத்து
பின் கழுத்து 6, பின் கழுத்து 8, முன் கழுத்து 6 மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆம் ஹோலுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இன்றைக்கி வந்து முன் பக்கம் அப்படிங்கிறனால 1 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்குவோம். பின் பக்கத்துக்கு 1.5, முன் பக்கத்துக்கு இப்படி 1 இன்ச் வச்சு வெட்டணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெட்டிக்குவோம். வெட்டினதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கிட்டோம்னா கன்ஃபியூஸாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு முன் கழுத்துக்கு ஒரு 6 மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். அதுவும் நான் அந்த வி கட் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இந்த பாருங்கள், இப்போ நம்ம டாட் வைக்க போகிறோம். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துலேருந்து 10 கழுத்துலேருந்து 9.5 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. 9 அல்லது 9.5 இன்ச்சஸ், 36க்கு மேற்பட்டவங்கன்னா 9.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சஸ் மாதிரி கீழே எடுங்க. கீழே எடுத்திங்கன்னா 10.5 இன்ச் வந்துடும். அந்த 10.5லேருந்து 2 அல்லது 2.5, அதாவது 36க்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் 2.5யும் 36க்கு குறைவானவங்களாக இருந்தால் 2 இன்ச்சும் நீங்கள் டாட் உயரத்துக்கு வரைஞ்சிக்குங்க. இப்போ இன்றைக்கி நான் டாட் உயரம் வரைய போகிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி 9.5ல் ஒரு சின்ன டாட் ஒன்று வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த 9.5ல் ஒரு டாட் ஒன்று வரைஞ்சிக்குங்க. திருப்பி வந்து நம்ம கீழ் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேலேருந்து அளந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து மேலேருந்து வரும் பொழுது இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், கழுத்து வந்து 6 வைக்கிறேன். நான் முன் கழுத்து 6 வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி முன் கழுத்தை 6 வச்சு அதையும் நம்ம ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துக்குவோம். நான் கொஞ்சம் வீக்கட்டாக வைக்கிறதுனால இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை கொஞ்சம் வீக்கட்டாக வெட்ட போகிறேன் இந்த கழுத்தை. இப்போ அதையும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாட்டி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக இன்னொரு ப்ளவுஸ் ஒன்று வெட்டி காட்டி உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். என்னையை பொறுத்தவரையில் இது ரொம்ப ஈஸியான மெத்தட், உங்களுக்கு புரியும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நான் கழுத்தை இப்படி மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இதை விட தெளிவாக சொல்லணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து போடுறேன் இன்னொரு வீடியோ ஒன்று. இப்போ இதிலேருந்து நான் ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். டாட் உயரம் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த உயரத்தை இப்போ நம்ம பாருங்கள், டாட் உயரத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு 1.5, அந்த பக்கம் ஒரு 1.5, மையப்பகுதி 3 or 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு அங்கனைக்கு இப்படி நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்குவோம். ஏன்னா அங்கனைக்கு டாட் வாரதுனால நேர்கோடை வரைஞ்சிட்டு இப்போ இந்த டாட் இந்த 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம 1 இன்ச்சஸ் விட்டு தான் நம்ம மற்ற டாட், இப்போ மேலே உள்ள டாட்டுக்கும் ஒரு 1 இன்ச்சஸ் மாதிரி விட்டுட்டு அதையும் நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணிக்குவோம். அது ரொம்ப ஈஸி மெத்தட். இப்போ நீங்கள் மெட்டீரியல்லே இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் மெட்டீரியலில் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக தைச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி மெத்தடுங்கிறனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சொல்கிறேன். இப்போ வந்து டாட் வந்து உங்களுக்கு 2.5 அப்படிங்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு 2, இங்கிட்டு ஒரு 1.25, மற்ற பக்கம் ஒரு 1.25 வச்சு டாட்டை வரைஞ்சிக்குங்க. அப்போ 2.5 இன்ச்சஸ் டோட்டல் டாட்டோட அகலம் வந்து 2.5 வரும். ஸோ அந்த 2.5 நம்ம இதில் எடுப்போம். இப்போ டாட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போட்டு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மிஷினில் தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சதுக்கு பிறகு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மேலேருந்து ப்ளவுஸோட உயரத்தை நம்ம அளந்துக்குவோம். அப்போ மேலேருந்து இப்போ டாட்டோட உயரம் அங்கனைக்கு 10.5 வந்துடும், இங்கே 13.5 வந்துடும். 10.5ல் 9.5, அப்புறம் அங்கே 10.5, இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 13.5 இருக்கும். இப்போ இங்கனைக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸோட உயரத்தையும் நீங்கள் இதில் வரைஞ்சிட்டு இப்போ வந்து இங்கனைக்கு நீங்கள் 13.5 வரும். இப்போ இங்கனைக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸோட உயரத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்க போகிறீங்க டாட்டுக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாட் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சஸும், இப்போ பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸ் துணியை நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்கள் மெட்டீரியலை முதுகு பக்கம் மெட்டீரியலை இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இங்கனைக்கு 8.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸோட ஃபுல் உயரம் வந்து 16.5ங்கிறனால அந்த இடத்துல நம்ம 16.5ல் ஒரு 8.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு இந்த 8.5க்கு மேலே இருக்க 13.5க்கும் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்குவோம். நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்குவோம். நான் முதல்ல இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கிட்டிங்க. இது வந்து முன்பக்க
முன் பக்கத்தையும் நம்ம இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கனைக்கு இருந்து இங்கே 11.5 11.5 நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் மார்க் ஒன்று போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா கட் மார்க் போட்டுக்கிட்டால் ஈஸியாக நமக்கு ப்ளவுஸை தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கனைக்கு இருந்து மற்ற பக்கத்தில் இருந்து டாட்டுக்கு இங்கனைக்கு இருந்து 1 இன்ச்சஸ் எடுத்துக்குவோம். சரியா, 1 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்குங்க. இப்போ 1.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இது ரெண்டுக்கும் நேராக டாட்டுக்கு இந்த மாதிரி 1 இன்ச்சஸ்லேருந்து டாட்டுக்கு ஒரு லைனும், மற்ற பக்கம் இங்கே இந்த பக்கம் இருந்து டாட்டுக்கு ஒரு லைனும் வரைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி வரையும் பொழுது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிக்கிறதுக்கு. கீழே வந்து பெல்ட் பட்டிக்கு வச்சுக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வெட்டிக்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே பெல்ட்டுக்கு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடுவோம். அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், பின் பக்கத்தை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ரீசெக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது ஒருக்கா பேக் சைடு இதில் போடுறோம். போட்டுட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது பாருங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். ஹார்ம் ஹோல் மட்டும் இது 1.5 இருக்கும், முன் பக்கத்துக்கு 1 இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாமே சரியாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய ஈஸி. இப்போ இந்த கீழே இருக்கிறது வந்து பெல்ட் பட்டி. ஸோ பெல்ட் பட்டியும் கையும் அதில் தான் நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெல்ட் ஆர்ம் ஹோலை இது முன் பக்கத்துக்குள்ளதுக்கும் நெக்கை கட் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோலை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம். ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஈஸி மெத்தட் இது. நான் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியாட்டி அடுத்த வீடியோலையும் நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ இந்த பெல்ட் பட்டியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பெல்ட் பட்டியையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவை வெட்டிக்குவோம். இந்த மெட்டீரியலை ஸ்லீவை வெட்டிக்குவோம். இப்போ ஸ்லீவை வந்து வெட்டும் பொழுது இப்போ நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் மடித்து வச்சுருக்கிறதுல அளவு ஸ்லீவை நம்ம அதில் போடுவோம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி நீட்டை கை தான் நான் வைக்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம வந்து இதில் அளவு ஸ்லீவை நான் இதில் வைக்கிறேன். அளவு ஸ்லீவை நம்ம இதில் வச்சுக்குவோம். வச்சுட்டு மேலே அந்த மாதிரி ஸ்லீவை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம சரியாக மார்க் பண்ணிக்குவோம். இப்போ எனக்கு எப்படியுமே இந்த ஹார்ம் ஹோல் பகுதியில் ஜாயிண்ட் ஒன்று வரணும், வந்தால் தான் சரியாக இருக்கும். பாருங்கள், துணி பத்தலை, ஆனால் கீழே பக்கமெல்லாம் ஓகே. அந்த கணக்கு வெட்டுற பகுதியவே நம்ம எடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அளந்து இந்த மாதிரி ப்ளவுஸை கீறிக்குங்க. கையை கீறி எடுத்ததுக்கு பிறகு இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்கிறனால நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். இன்னும் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து வெட்டணுமா இருந்தால் நான் உங்களுக்கு வேறு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி இந்த வெட்டின பகுதியை நான் வந்து கையோட சைட் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணால் தான் எனக்கு கை சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்லீவில் நம்ம வந்து பாதி 2 டேப்பில் அளந்துட்டு அந்த நடு இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுக்குவோம். வச்சுட்டு இங்கனைக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம இந்த மாதிரி போட்டுக்குவோம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்கிறனால இந்த மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ப்ளவுஸ் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னும் வரும் வீடியோக்களில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இதை வந்து நான் சைடுக்கு ஜாயின் பண்ணிக்குவேன். இப்போ நான் லைனிங் வெட்டி வச்சுருக்கிறது ஸ்லீவ்ஸை தான் முதல்ல நான் ப்ளவுஸில் கீழ்ப்பக்கமாக அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து குண்டூசியில் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலில் குண்டூசியில் பின் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் கரைப்பகுதியில் இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வெட்டி எடுத்துருக்கிறேன். குண்டூசி வச்சு குத்துனீங்கன்னா குத்தி வெட்டும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற பீஸ் வந்து நீங்கள் வந்து மற்ற பார்டரை வந்து நம்ம வந்து பேக் சைடு, அதாவது முதுகு பக்கத்துக்கு வச்சு இந்த மாதிரி குண்டூசி குத்திக்குங்க. குண்டூசியோ அல்லது ஊசி நூலோ குத்தி நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலர் வந்து இப்படியே வச்சு ஊசி மிஷின்லேயே வச்சு டைரெக்டாக இந்த மாதிரி பெரட்டி எடுப்பாங்க. ஆனால் அது வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் தைப்பேன். இந்த மாதிரி நம்ம கீழே குண்டூசியெல்லாம் குத்திட்டு நம்ம வந்து ஊசி நூலோட்டியோ இல்லாட்டி மிஷின்லேயோ தைச்சிட்டு அதுக்கு பிறகு ஃபைனலாக நம்ம கழுத்து தைக்கும் பொழுது கழுத்து வந்து நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங்கை நம்ம வந்து ஒரிஜினல் ப்ளவுஸ் மெட்டீரியலில் வச்சுட்டு இந்த மாதிரி குண்டூசி குத்திட்டு கட் பண்ணும் பொழுது மிஸ்டேக்ஸ் வராது. இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது பேக் சைடு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பேலன்ஸ் மெட்டீரியலில் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்லீவ்ஸை நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஜாயின் போடணும். ஸோ இதில் சில மெட்டீரியல்ஸ் பேலன்ஸ் வரும், அதை வச்சு நான் அதை ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேக் சைடை வெட்டி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இப்போ பேலன்ஸ் மெட்டீரியலை நம்ம இந்த பாருங்கள் வெட்டி எடுத்துருக்க பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து டாட்ஸ் போட மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முதுகு பீஸ்க்கு டாட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குவோம். வச்சு பார்த்ததுக்கு பிறகு குண்டூசி குத்திட்டு இதையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக செஞ்சால் ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அழகாக வரும். சிலர் இது இப்படி வச்சு ஊசி நூலும் தைச்சிக்குவாங்க. ஆனால் குண்டூசி போட்டு குத்திட்டு நம்ம வெட்டி தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து
குண்டூசி குத்திட்டு இதையும் நம்ம வந்து வெட்டி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பேலன்ஸ் பீஸில் நம்ம பெல்ட் பட்டிக்கும் நம்ம ஸ்லீவ்ஸுக்கு ஜாயிண்ட் வருது, அது போக பட்டன் பட்டிக்கும் இதே வந்து நம்ம வெட்டிக்கலாம். கழுத்துக்கு வந்து லைனிங் மெட்டீரியல் தான் நான் வந்து கழுத்துக்கு நான் வந்து ஃபேஸிங் பிடிச்சி தைச்சேன். ஏன்னா அந்த மெட்டீரியல் பேலன்ஸ் இருக்காதனால. இப்போ முன்பக்கத்தையும் நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கு பிறகு குண்டூசி குத்திட்டு நீங்கள் டாட்ஸை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல தைக்க போகிறோம் அப்படிங்கிறத கட் மார்க் போட்டுக்குங்க, டாட்ஸ் போட்டுக்குங்க, டாட்ஸை வந்து வரைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸை முதல்ல தைக்க போகிறேன். ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வெட்டி எடுத்திருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் ப்ளவுஸில் லைனிங் பீஸில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு முன்பகுதியை நான் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் பகுதிகளெல்லாம் இணைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி பெல்ட் பட்டியை நம்ம தைச்சிக்குவோம். இது 1 பை 1 நான் தைச்சி காட்டணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஓரளவு தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நான் தைச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஸ்லீவ்ஸும் நான் வந்து அந்த லைனிங்கை அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ்ஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெல்ட் பட்டி எல்லாம் இந்த பாருங்கள், இது ப்ளவுஸோட பின் பகுதி. இப்போ இது வந்து இந்த மாதிரி நான் வந்து ஊசி நூலில் தைக்காமல் மிஷின்லேயே டைரெக்டாக இந்த மாதிரி குண்டூசியை வச்சு குத்துனதுக்கு பிறகு தச்சு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிட்டும் அங்கிட்டும் துணி வந்து இதாகாது. அதே மாதிரி இப்போ டாட்ஸை போட்டுக்குவோம். டாட்ஸை வந்து நீங்கள் நீட்டாக மார்க் பண்ணிக்கிட்டு தைக்கும் பொழுது வந்து ப்ளவுஸ் வந்து முன்னுக்கு வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பிழையாக வரும். நீங்கள் வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி டாட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் டாட்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி பென்சில்லையோ சாக்லேயோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம கால் இன்ச் அரை இன்ச்சுக்கு மாதிரி தைச்சிக்கிட்டால் போதும். இந்த மெயினாக இந்த நடு சென்டர் டாட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப நீட்டாக செய்யணும். அப்போ தான் அந்த கப் வந்து ஷேப்பாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் தச்சு எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாருங்கள், இந்த வீடியோ வந்து நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் வேறு சாரி ப்ளவுஸ் வீடியோவும் போடுவேன். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட். லைனிங் ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து லைனிங்லேயே வெட்டிட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு அதை நம்ம வந்து ஒரிஜினல் ப்ளவுஸ் பீஸோடு வச்சு லைனிங்கை அட்டாச் பண்ணி தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் நம்ம தைச்சிக்குவோம். தைச்சதுக்கு பிறகு பெல்ட் பட்டியை நீங்கள் தைச்சிக்குங்க. இந்த மாதிரி நம்ம டாட்ஸை தைச்சதுக்கு பிறகு பெல்ட் பட்டியை தைச்சதுக்கு பிறகு நம்ம முன்பகுதியையும் பின்பகுதியையும் ஜாயின் பண்ணிக்கணும். முன்பகுதியும் பின்பகுதியும் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஸ்லீவ்ஸில் நீங்கள் வந்து ஃபைனலாக நம்மளோட ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட பின்பகுதியிலையும் முன்பகுதியிலையும் எவ்வளவுன்னு மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ரூலரில் ஒரு ஸ்கேலில் ஒரு லைன் ஒன்று போட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே ப்ளவுஸ் நல்ல ஃபினிஷிங்காக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ கப்ஸ் வந்து டாட்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பெல்ட் பட்டியை வந்து நான் இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம இப்படி ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கப் வந்து அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நம்ம நீட்டாக செய்யும் பொழுது ரொம்ப ½ அன் ஹவரில் கூட நம்ம தச்சிடலாம். மெஷர்மெண்ட்டெல்லாம் நல்லா மார்க் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக ½ அன் ஹவரில் கூட தச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து கப்பை வந்து அந்த டாட்ஸ் பகுதியில் பெல்ட் பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அப்போ அந்த கப் ஷேப்பெல்லாம் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்படி தைச்சிங்கன்னா வந்து அந்த தையல் விளங்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நீங்கள் பெல்ட் பட்டியை தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஷோல்டர் பகுதியில் ப்ளவுஸோட முன்பகுதி பின்பகுதி ரெண்டையும் ½ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு முதல்ல ஷோல்டர் பகுதி ரெண்டையும் இணைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமே இந்த மாதிரி நம்ம இந்த டாட்ஸ் பகுதியோட பெல்ட் பகுதியையும் சேர்த்தா இப்படி தான் ஃப்ரண்ட் பீஸ் வரும். ரொம்ப நீட்டாகவே வந்துடும். இப்போ நான் வந்து ஷோல்டரை இதோட இப்போ மற்ற டாட்ஸையும் இப்போ பாருங்கள், ஷோல்டரை பேக் சைட் ஷோல்டரோட ஃப்ரண்ட் பீஸை நான் இணைச்சிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன். அது ஜாயின் பண்ணதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் உங்களுக்கு அது ஈஸி தான். இது ரெண்டையும் நீங்கள் கணக்காக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து நீங்கள் நான் பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த பீஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நீங்கள் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணோன்னே நீட்டாக ப்ளவுஸ் வந்துடும். அதோட சைடில் வந்து அப்படியே தையல் போட்டு வந்தீங்கன்னா
ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும். நீங்கள் வந்து எப்பயுமே அளவு ப்ளவுஸோடு வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸோட பின்பக்கத்தையும் முன்பக்கத்துக்கும் எவ்வளோ வந்து ஹிப் சைஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது ப்ளவுஸ் நல்ல ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு 2 பக்கமும் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் 2யும் ஜாயின் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு, நீட்டாகவே வந்திருக்கு. நல்லா நீட்டாக வந்திருக்கு. பெல்ட்டெல்லாம் நம்ம நல்லா தைக்கும் பொழுது நீட்டாக வரும். நல்லா மார்க் பண்ணிவிட்டு தைக்கும் பொழுது எந்த மிஸ்டேக்ஸும் வர சான்ஸே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்லீவ்ஸ் 2 பக்கமும் ஸ்லீவ்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது ப்ளவுஸோட ஹிப் பகுதியை நான் மார்க் பண்ணிக்குவோம் அளவு. அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணையில் பிழை வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது 2 பக்கத்துக்கும் ஹிப் சைஸை வந்து எனக்கு 8.5 வருது. அதாவது உடம்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் அளவு ப்ளவுஸில் 8.5 இருக்குது. ஸோ இது 8.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ப்ளவுஸ் அப்படியே நீங்கள் ஸ்லீவோட ரவுண்டும் ஹிப்போட ரவுண்டையும் வச்சு அப்படியே ஒரே தையல் ஒன்று தைச்சிட்டு வந்தீங்கனாலே ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக நல்லபடியாக நீட்டாக ஃபினிஷ் வந்துடும். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து பெல்ட்டெல்லாம் வந்து நீங்கள் பெல்ட் பகுதி, ப்ளவுஸோட பேக் சைடு இதெல்லாம் வந்து நீங்கள் சரியான மெஷர்மெண்ட்டில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை இந்த மாதிரி இணைச்சிக்குவோம். ஸ்லீவ்ஸ் எல்லாம் இணைச்சதுக்கு பிறகு நாம் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை இணைச்சிக்கோங்க. ஸ்லீவ்ஸை இணைச்சதுக்கு பிறகு ஸ்லீவ்ஸோட கீழே வந்து நான் ஸ்லீவ் ரவுண்டோட மார்க் பண்ணியிருக்கேன் எவ்வளவு மெஷர்மெண்ட்டுன்னு. அதோட நீங்கள் ப்ளவுஸில் கீழே 8.5 மார்க் பண்ணியிருப்பீங்க. எனக்கு 8.5, உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ப்ளவுஸோட ஹிப் சைஸ் மாறுபடும். அந்த 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 மாறுபடுற சைஸோட நீங்கள் ஸ்லீவ்ஸ் அப்படியே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே போதும், ப்ளவுஸ் நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸை இணைச்சிக்கிறேன். 2 பக்கமும் ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஸ்லீவ் லெங்த் ஸ்லீவ் ரவுண்ட்லையும் ஹிப் ரவுண்டையும் அப்படியே நேராக ஒரு ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஒரு தையல் தைச்சாலே நம்மளோட ஹார்ம் ஹோல்லையும் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸ்லீவ்ஸ்லையும் இதுலேயும் நம்ம ஏற்கனவே கட் மார்க் போட்டிருக்கோம். அதோடு அப்படியே நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணாலே ப்ளவுஸ் வந்து ஃபைனலாக நல்ல லுக் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். அது அப்படி இல்லாட்டி நான் இன்னொரு வீடியோ ஒன்று, சாரி ப்ளவுஸ் வீடியோ ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இப்போ இது புரியாட்டி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் வந்து அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுறேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் அந்த ரவுண்டையும் இப்படியே ஒரு நேர் தையல் ஒன்று போட போகிறோம். இப்போ ஹார்ம் ஹோலில் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்போம். பாடி மெஷர்மெண்ட் 11.5, ஹார்ம் ஹோல் 9.5. ஸோ இப்படி நம்ம இப்படி மார்க் பண்ணி வரும் பொழுது அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது ப்ளவுஸ் வந்து எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். அதுக்கு பிறகு நீங்கள் கழுத்தையும் பட்டன் பட்டியையும் தைச்சிட்டிங்கனாலே ப்ளவுஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ மறக்காமல் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே சமயம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியாட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கேளுங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டதுக்காக தான் நான் இந்த சாரி ப்ளவுஸ் வீடியோவே போடுறேன். அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சிருவோம். தைச்சதுக்கு பிறகு ப்ளவுஸோட ஃபைனல் லுக் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. பாருங்கள், ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்பவே நீட்டாக இருக்குது. நான் வந்து லாங் ஸ்லீவ், அதாவது நான் வந்து எல்போ வரைக்கும் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கனால இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ப்ளவுஸ் நீங்களே தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி இன்னொரு வீடியோ ஒன்று சாரி ப்ளவுஸ் நல்லா இன்னமும் உங்களுக்கு விளங்காட்டி நான் நல்ல விளக்கமாக இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.